எங்கள் வீட்டில் 3 பேருக்கு 7.5 சனி நடக்குது. அதில் ஒருத்தருக்கு மட்டும் அதிகமாக பாதிக்குதே ஏன்? சனி பயிற்சி வரப்போகிற நேரத்தில் இந்த மாதிரி கேள்வி சுவாரஸ்யமாக தான் இருக்கு. 7.5 சனிங்கிறது ஒரு கெட்ட நேரம் கெட்ட காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். கெட்ட நேரமா கெட்ட காலமா அப்படின்னா, நேரங்கிறது என்னன்னா ஷார்ட் டைம் பீரியட், காலம்ங்கிறது லாங் டைம் பீரியட். 7.5 சனிங்கிறது 7.5 வருஷம் இருக்கும். ஸோ இது கோச்சார ரீதியாக வர கிரக பயிற்சி எல்லாம் தினமும் மாறக்கூடிய சந்திர பயிற்சி, மாதம் மாதம் மாறக்கூடிய சூரியன் சுக்கிரன் செவ்வாய் புதன் பயிற்சிகள், இது ரெண்டையும் நேரத்தை சொல்லுவோம். காலங்கிறது தசா புத்தி அந்தாரன் காலம்னு சொல்லுவோம். இப்போ இதில் கோச்சார ரீதியாக வருட கிரகங்கள் இருக்கு. சனி பகவான், ராகு, கேது, குரு, இவங்களும் நேரத்தை தான் குறிக்கும். ஆனால் நேரங்காலம்னு சேர்த்து சொல்ல காரணம் என்னன்னா, ஷார்ட் டைம் நேரமாகும், லாங் டைம் காலமாக இருக்கும். இப்போ தசாயில் ஷார்ட் டைம் இருக்குதுங்க. 5 உட்பிரிவு இருக்குது. தசா இருக்குது, புத்தி இருக்குது, அந்தாரன் இருக்குது, அதுக்கு உள்ள அந்தாரன் இருக்குது. அதாவது மணிக்கணக்கு, நிமிஷ கணக்கு, நாழிகை கணக்குன்னு அப்படியே இறங்கி போய்கிட்டே இருக்கும். அதெல்லாம் இருக்குது. இந்த ஷார்ட் டைம் இருக்குது பாருங்க, அந்தாரன்லேருந்து அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நேரத்தில் சேர்த்துக்கணும். தசையும் புத்தியும் காலத்தில் சேர்த்துக்கணும். ஏன்னா அது லாங் டைம். குறைஞ்சபட்சம் 36 3 மாதம் 18 நாள் இருக்கிறதுலே குறைந்த புத்தி சூரிய தசையில் சூரிய புத்தி, இருக்கிறதுலே பெரிய புத்தி சுக்கிர தசையில் சுக்கிர புத்தி 40 மாதம். அப்புறம் வருஷத்தை எடுத்திங்கன்னா 6 வருஷம் குறைஞ்ச தசை சூரிய தசை, 20 வருஷம் பெரிய தசை சுக்கிர தசை. ஸோ இது ரெண்டையும் காலத்தில் சேர்த்துக்குங்க. அந்தாரனும் உள்ளே இருக்கிற பகுதியெல்லாம் நேரம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த கிரக பயிற்சியில் பார்த்தீங்கன்னா டெய்லி வர்ற சந்திராஷ்டமம், டெய்லி மாறக்கூடிய நட்சத்திர பலன், இவைகளும் மாத பிறப்புகள், மாதம் மாறக்கூடிய கிரக பயிற்சிகள், இவைகளெல்லாம் ஷார்ட் டைமாக வச்சுக்கலாம். வருஷ கணக்கில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பயிற்சி, சனி பயிற்சியெல்லாம் காலத்தில் சேர்த்துக்கணும். 7.5 சனியை காலமாக மாற்றிக்கணும்.